சைஸ். வியாப ஊழல், ஐபிஎல், லலித் மோடி ஊழல்னு நாடாளுமன்ற சலசலப்புக்கு நடுவுல காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானம் தோல்வியில முடிய ஆளுங்கட்சிக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதிங்களாம் பேசிக்கிறாங்க. இந்த நேரத்துல பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பா 2010 அக்டோபர்ல மத்திய பிரதேச முதல்வர் சௌகான் பரிந்துரை கடிதம் கொடுத்தது உண்மைதான் அப்படின்னு தகவல் வெளியே வர, வியாபம் பிரச்சனை உண்மைதான், இது விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. ஊழல் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, புனே திரைப்பட கல்லூரி தலைமை நியமனம், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நியமனம்னு இப்படி அடுத்து மத்திய அரசுக்கு தலைவலியை கொடுக்கறாங்களேன்னு ஆளுந்தரப்பு யோசனையில இருக்கிறாங்களாமா. நாட்டோட வளர்ச்சின்னு ஒரு பக்கம், கட்சியோட வளர்ச்சின்னு இன்னொரு பக்கம். இதுக்கு இடையில ஊழல் பிரச்சனைகளால கெட்ட பேரை உண்டாக்குறாங்களேப்பா அப்படின்னு பிரதமர் வட்டாரத்துல வருத்தம் இருந்துச்சான் பேசிக்கிறாங்க. அப்புறம் கொடியேத்தி சுதந்திரமெல்லாம் கொண்டாடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அரபு நாடுகளுக்கு பிரதமர் பயணம் போறாருங்களாம். எல்லையில தொல்லை கொடுக்கிற பாகிஸ்தானுக்கு செக் வைக்கிற பயணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அபுதாபி, துபாய் போற பிரதமர் மோடி அந்த நாடுகளோட ஒப்பந்தங்களும் போடுவாரு, 2 நாடுகளோட உறவுகள் வலுக்கும் அப்படின்னு சொன்னாலுமே தீவிரவாத எதிர்ப்புக்கான ஒருங்கிணைப்பு தான் இந்த மீட்டிங் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த கட்டமா இஸ்ரேல் நாட்டுக்கும் நம்ம பிரதமர் மோடி பயணம் செய்ய போறாராம். அந்த நேரம் இஸ்லாமிய நாடுகள் வருத்தப்படக்கூடாதுன்னு முன்னோட்டமா தான் இந்த பயணம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அமெரிக்காவும் ஈரானும் இப்பதான் அணுசக்தி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதனால இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இஸ்லாமிய நாடுகளோட நல்லுறவை ஏற்படுத்தணும். அதுக்காகத்தான் பிரதமர் மோடி அரபு நாட்டுக்கு பயணம் போறாரு அப்படின்னு பேசிக்கிறாங்க.